Like, comment and subscribe. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் தளத்திலிருந்து கார்த்திகேயன். முதலாவது சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்க விஷயம் என்னென்னு சொன்னால் இலக்கை தீர்மானித்தல். இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் பார்த்தோம்னா அதிகளவான இளையோர் மத்தியில் அவர்களோட வாழ்க்கைக்கான இலக்கு என்பது தீர்மானிக்கப்படாமல் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய கல்வி மற்றும் சமூகத்தின் போக்கின் அடிப்படையில் அவர்களோட தொழில்துறைகள் அவர்களுடைய எதிர்காலம் தீர்மானிக்கப்படுது. இதை உங்களுக்கு விளங்குற மாதிரி சிம்பிளாக சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு இளைஞர் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அதிக அளவு பணம் வரக்கூடிய அல்லது புகழ் வரக்கூடிய ஒரு தொழிலை பார்த்து ஒரு நபரை பார்த்து ஒரு விருப்பத்துக்குள்ளாகிறார். இந்த தொழிலில் நானும் வந்தால் நானும் நல்லா இருக்கலாம், அந்த தொழிலில் தனக்கு உகந்ததா அல்லது தனது எதிர்காலத்துக்கு பொருத்தப்பாடாக இருக்குமான்ற தொடர்பில் அவர் சிந்திக்கிறது இல்லை. அப்போ இங்கே எங்களோட இலக்குன்றது தீர்மானிக்கப்படுது எங்களோட புலன்களூடாக, எங்களோட புலன்கூடாக பார்க்குற கேட்குற விஷயங்களூடாக தீர்மானிக்கிறோம். நாங்கள் அதை சிந்தித்து தீர்மானிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. அடுத்த ரெண்டாவது இதில் இருக்கக்கூடிய இன்னொரு தாக்கம் செலுத்தக்கூடிய காரணியாக இருக்கிறது என்னென்னு சொன்னால் இலங்கையின் கல்வி முறை. இப்போ உதாரணத்துக்கு இலங்கையின் கல்வி முறை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், இலங்கையில் முதலாவது விஷயமா இருக்க போகிற நாங்கள் உயர்தரத்துக்கு பிறகு நாங்கள் தெரிவு செய்கிற கல்வித்துறைகள், அதாவது எங்களோட உயர்தர கல்வி பாடப்பிரிவுகள் பார்த்தோம்னு சொன்னால், நாங்கள் பொதுவாக எங்களோட சாதாரண தர புள்ளிகளை வச்சுக்கொண்டு அந்த பரீட்சையில் என்ன ரிசல்ட்ஸ் எடுக்கிறோமோ அதை வச்சுக்கொண்டும் அதில் நாங்கள் மேத்ஸ் நல்லா செய்தோம்னா மேத்ஸையோ இல்லாட்டி சயின்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா பயோவையோ அப்படியான தெரிவுக்குள்ளே போகிறோம். எங்களோட இலக்கு தொடர்பில் அந்த உயர்தர தெரிவு இடம்பெறுறது குறைவாக இருக்குது. ஓகே, அப்போ நாங்கள் இப்போ இந்த தெரிவுக்கு போனப்போ இந்த தெரிவுல இருந்து அடுத்த கட்டம் பார்த்தோம்னா எங்களோட உயர்தரத்துக்கு அங்கால இருக்கிற எங்களோட பல்கலைக்கழகம் என்பது அந்த முதல் படிவத்தை நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃபார்ம்னு சொல்லுவாங்க, அதை நிரப்புறதால அவங்க எங்களுக்கு எதை ப்ரொவைட் பண்ணுறேன்னா என்ற அடிப்படையில் தான் தீர்மானிக்கப்படுது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பயோ படிக்கிற ஸ்டூடெண்ட் எடுத்துக்கொள்வோம். அந்த ஸ்டூடெண்ட் A லெவலில் ஒரு சராசரியான புள்ளிகளை பெற்றுக்கொள்கிறார். கிட்டத்தட்ட எப்படி வச்சுக்கொள்ளலாம், ஒரு 2AB என்ற ரிசல்ட்ஸ் வச்சுக்கொள்ள, சாரி 2BC என்ற ரிசல்ட்ஸ் வச்சுக்கொள்ளலாம். ஒரு சராசரியான ரிசல்ட்ஸ் ஒரு 60வது ரேங்கில் வர்றார். இப்போ இவர் விண்ணப்பிக்கல, இவர் மெடிசனில் இருந்து சகல விதமான கட்டினர்களுக்கும் விண்ணப்பிக்க போகிறார். அதில் ஏதோ ஒன்று UGC இவன் ரிசல்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொவைட் பண்ண போகுது. அப்போ இவன் இலக்கை தீர்மானிக்கிறது, இவர் என்னவா வரணும் என்று தீர்மானிக்கிறது இவன் விருப்பங்கள் இல்லை, இவருடைய தெரிவில்லை. அது அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்மில் இவர் போட்ட மொத்த பாடநெறிக்குள்ள ஏதோ ஒரு பாடநெறி கிடைக்கல அதுக்கு போகிறார். இதுலேயும் ஒரு குழப்பமான நிலைமை நடக்கும். என்னென்னு சொன்னால், வளமையாக இப்போ அண்மை காலங்களில் கூட நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ ஒரு மாணவர் ஒரு கேட்டகரிக்கு விண்ணப்பிக்கிறார். அவருக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்மில் ஃபார்ம் போட்ட பிறகு செகண்ட் ஃபார்ம் வரும். அதாவது இவருக்கு என்ன கோர்ஸ் கிடைச்சிருக்குன்ற ஆப்ஷன் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க UGCயால். இன்ஃபார்ம் பண்ணிக்கல அவருக்கு இப்போ அக்வாட்டிக் ரிசோர்ஸ் என்ற கோர்ஸை ப்ரொவைட் பண்ணுறேன் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ அவர் அந்த கோர்ஸுக்கு போகிறதுக்கு ரெடியாகி ஓகே இதுதான் என்ற ஃபீச்சர்ன்றதை கற்பனை செய்து கொள்வார். இந்த நேரத்தில் செகண்ட் ஃபார்ம் ரெண்டாவது, அதாவது நாங்கள் சொல்லக்கூடியது செகண்ட் ஃபர்ஸ்ட் வெயிட்டிங்னு சொல்லுவாங்க. வெயிட்டிங் வரைக்கும் இவர் இப்போ அக்வாட்டிக் ரிசோர்ஸ்ன்ற கோர்ஸில் இருந்தவருக்கு முற்றுமுழுதாக மாறி ஒரு மினரல் ரிசோர்ஸோ இன்னொரு ஃபீல்டுக்குள்ளே வரலாம். வரைக்கல இல்லாட்டி நர்சிங்கோ ஏதோ ஒன்று வரைக்கல அவர் மொத்தமாக இந்த ஃபீல்ட்லேருந்து திருப்பி கொண்டு போகிறார். இப்போ அதை கையாளுற விதத்தில் என்னோட பிள்ளைகளுக்குள்ள நிறைய சிக்கல்கள் இருக்குது. இப்போ அவங்களுக்கு பல்கலைக்கழகம் கற்போமா அது, ஆனால் அவங்க பல்கலைக்கழகத்தில் போய் படித்து என்ன துறையில் வரப்போகிறாங்கன்றது அவங்களோட கையில் இல்லாத ஒரு நிலைமை ஏற்படுது. அப்போ இதுதான் நீங்கள் இருக்க முக்கிய பிரச்சனையாக இருக்குது. அப்போ எங்களோட இளைஞர் மத்தியில் இலக்க தீர்மானித்தல்ன்றது கோல் செட்டிங்னு சொல்லுவாங்க, ஒரு முக்கியமான இடத்த வருது. நாங்கள் எங்கே போகிறோம் என்ற இடம் எங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் நாங்கள் அதுக்கு போகிற பாதையை தீர்மானித்து கொள்ளலாம். மேபி சில நேரங்களில் பார்த்தோம்னால் இளைஞர் கல்வி முறைப்படி நாங்கள் அதுக்கான ஷார்ட்கட்ஸை கூட உருவாக்கி கொள்ளலாம். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இப்போ ஒரு மாணவருக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வரணும்னு வச்சுக்கொள்ளுங்க. அவர் உயர்தரத்தில் கட்டாயம் மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எடுக்கணுமென்ற அவசியம் இல்லை. இப்போ நார்மலாக பார்த்தோம்னா மேத்ஸும் கெமிஸ்ட்ரியும் நல்லா செய்கிற பிள்ளைகளுக்கு மேத்ஸும் பிசிக்ஸும் நல்லா செய்கிற பிள்ளைகளுக்கு கெமிஸ்ட்ரி நல்லா செய்ய வராது. அப்போ இப்போ கெமிஸ்ட்ரி எடுத்து அவர் கஷ்டப்பட பண்ணுற அவசியம் இல்லை. அவர் என்ன செய்யலாம்னா மேத்ஸ் பிசிக்ஸ் IT என்ற பாடத்தை இருக்கலாம். ஏன்னா அவன் எய்ம் என்ன, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். அவர் ஒரு சிவில் இன்ஜினியரிங்கை நோக்கி அவன் எய்ம் இருக்க போகிற இல்லை. அப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ன்றதுக்கான எய்மாக இருக்கல அவர் இப்படியான தெரிவு மூலம் இலகுல தன் இலக்கை அடைய முடியும். அதுதான் நீங்கள் இருக்கக்கூடிய ரகசியமான விஷயம். இப்போ எங்களுக்கு அந்த சரியான இலக்கு தீர்மானிக்கப்பட்டால் அதுக்கான பாதைகளை நாங்கள் தீர்மானித்து கொள்ள முடியும், நாங்கள் எங்களுக்கு உகந்த பாதைகளை உருவாக்கி கொள்ள முடியும். அதே சந்தர்ப்பத்தில் இன்னும் உங்களுக்கு உதாரணமாக சொல்லணும்னா, இப்போ உதாரணத்துக்கு சட்டத்துறை
சட்டத்துறை எடுத்துக்கணும் கணக்கு பிள்ளைகளுக்கு சட்டம் படிக்கணும்னு விருப்பம். ஆனால் அவங்களோட உயர்தர புள்ளிகள் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு இல்லை, அவங்களால ஸ்கோர் பண்ண இல்லாமல் இருக்குது. அந்த நேரங்களில் அவங்க கட்டாயம் இலங்கையின் கல்வி முறைப்படி ஒரு தமிழ் வலிமையான ஆர்ட்ஸுக்குரிய பாடங்கள் சொல்லலாம், தமிழ், ஜியோகிராஃபி, கிண்டோச்சர் என்ற பாடங்கள் எடுத்துத்தான் அவங்க லோக்கு என்டர் பண்ணணும் என்ற அவசியம் இல்லை. இலங்கையின் கல்வி முறைப்படி அவர் உயர்தரத்தில் நடனம், சித்திரம், மியூசிக், அதே மாதிரி ட்ராமா அண்ட் தியேட்டர், இந்த 4 பாடத்தை விட்டு உயர்தளத்தில் ஏதாவது 3 பாடங்கள் எடுத்து அந்த 3 பாடங்கள் அவர் சித்தி அடைஞ்சாருன்னு சொன்னால் அவர் லோக்கு ட்ரை பண்ணலாம். அப்போ இங்கே ஒரு கேள்வி வருது, அவர் ஒரு ஸ்ட்ரீமுக்குள்ள போகணுமென்ற அவசியம் இல்லை, அவர் ஸ்ட்ரீம்லெஸ்ஸாக எடுக்கலாம். அதாவது எப்படின்னு சொன்னால் அவர் தனக்கு உகந்த 3 பாடங்களை தெரிவு செய்யலாம். இப்போ சில மாணவர்களை நான் மீட் பண்ணியிருந்தேன், நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு வருஷத்துக்கு முதல் மீட் பண்ணியிருந்த ஒரு பொடியன், வெள்ளம் நடச்சிருந்த ஒரு பொடியன், அவர் இஸ்லாமிக் ஸ்டடீஸ், மற்றது அரபிக் லாங்குவேஜ், அதே மாதிரி மற்றது தமிழ், இந்த 3 பாடத்தையும் எடுத்து அவர் யூனிவர்சிட்டி என்டர் பண்ணியிருக்கார். இது ஒரு நல்ல ட்ரிக்ஸ். அவர் இலகுல தன் நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய 2 பாடங்களை தெரிவு செய்து கொண்டு ஒரு பாடத்தை மட்டும் தான் படிக்கிற பாடமாக தெரிவு செய்கிறார். அப்போ அவர் இலகுல என்டர் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ நாங்கள் இப்படியான சில நடைமுறைகளை கையாள முடியும். அப்போ எங்களுக்கு இங்கே முக்கியமான பிரச்சனை என்னென்னா எங்களோட இலக்கு என்னன்னு தெரியும், அந்த இலக்கு தெரிஞ்சால் தான் போகலாம். ஓகே, இந்த இடத்துல எங்களோட பிள்ளைகளுக்கு அடுத்த ஒரு சிக்கல் வரும். உதாரணத்துக்கு இந்த இலக்கு என்ன, டாக்டர் ஆகணும். அப்போ நான் டாக்டர் ஆகணும்னா பயப்படிக்கிறேன் என்று இல்லைன்னா இது உண்மையாகவே ஒரு என்ன நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அந்த தங்களோட இலக்கு தொடர்பில் சரியான தெரிவு இல்லாமல் இந்த சமூகத்தின் போக்கில் பயோ படித்தா டாக்டர் தான், மேத்ஸ் படித்தா இன்ஜினியர் தான் என்ற ஒரு எண்ணத்தோடு ஓடுற போக்கு. உண்மையிலேயே சொல்ல போனால் இதில் ஒரு மாற்று கருத்தை கூட சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஏலவெல்ல கேம்பஸ் சென்டர் பண்ணி போகிறதுல ஃபிசிக்கல் சயின்ஸ் ஒரு ஸ்ட்ரீம் என்ன கோர்ஸ் ஒன்று இருக்குது. இப்போ இந்த ஃபிசிக்கல் சயின்ஸ் பொதுவாக இலங்கையில் இருக்க எல்லா யூனிவர்சிட்டிஸ்லையும் இருக்குது. ட்ரிங்கோ கேம்பஸில் இருக்குது, எஃப்னாவில் இருக்குது, ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்குது, கொழும்பு யூனிவர்சிட்டிலையும் இருக்குது. இப்போ இதுக்கு கொழும்பு யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு நேரம் ஒவ்வொரு வருஷமும் கூடுதலாக NQC என்று வரும், அதாவது நான் குவாலிஃபைட் கேண்டிடேட். இந்த பாடத்துக்கு இல்லைன்னு சொல்லி ஏன்னு சொன்னால் கொழும்பு யூனிவர்சிட்டி ஃபிசிக்கல் சயின்ஸ்ன்றது நேஷனல் ரேங்க் கோர்ஸ். அதாவது நீங்கள் நேஷனல் ரேங்கில் இத்தனாவது ரேங்கில் வந்திருந்தால் மட்டும்தான் கொழும்பு யூனிவர்சிட்டி ஃபிசிக்கல் சயின்ஸுக்கு போகலாம். அதுக்குள்ளே வரையிலேன்னா நீங்கள் ட்ரிங்கோவில் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட்டாக இருந்தால் கூட நீங்கள் அந்த கோர்ஸுக்கு போகலாம். இப்படியான ஒரு நிலைமை இருக்குது. அப்போ அந்த கோர்ஸுக்கு ஏன் நேஷனல் ரேங்கில் வச்சுருக்காங்கன்னு சொன்னால் நாங்கள் ஃபிசிக்கல் சயின்ஸ்ன்ற ஒரு சாதாரண கேட்டகரியாக பார்க்குறது கொழும்பு யூனிவர்சிட்டி ஃபிசிக்கல் சயின்ஸ்ன்றது ஒரு ஹை லெவல் கோர்ஸாக இருக்குது. கிட்டத்தட்ட மெடிசனுக்கு அடுத்த லெவலில் கொழும்பு போன்ற டிஸ்ட்ரிக்டில் வரக்கூடிய நேஷனல் ரேங்க் பிள்ளைகள் கூட அந்த கோர்ஸை விரும்பி போகிறாங்க. ஏன்னு சொன்னால் அவங்க அதால் போய் ஒரு ரிசர்ச்சராகவோ இன் ஃபியூச்சர் பெரிய பெரிய பொசிஷன்ஸுக்கு வர முடியும். அப்போ இங்கே இந்த இலக்கு தீர்மானிக்கப்படுறது சரியாக இருந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் போகக்கூடிய பாதைகளை எங்களுக்கு உகந்த மாதிரி தெரிவு செய்யலாம். குறிப்பாக நான் இந்த வீடியோ இப்போ செய்கிறதுக்குரிய முக்கியமான ரீசன், இப்போ இந்த உயர்தரம் சாதாரண தரம் முடிஞ்சு ரிசல்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பிள்ளைகள். ஆனால் திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரை கணக்கு பிள்ளைகள் படிக்க தொடங்கிட்டாங்க. ஆல்ரெடி ரிசல்ட்ஸ் வரமுதிலே இன்னும் ஏதோ ஒரு பாடத்தெரிவு எடுத்துக்கொண்டு கிளாஸஸ் போக தொடங்கியாச்சு. அந்த பிள்ளைகள் கட்டாயம் உங்களோட வாழ்க்கையின் இலக்கை தீர்மானிங்க. அந்த இலக்கை தீர்மானிச்சுட்டு அந்த இலக்கை நோக்கி நகர்றதுக்கான பாதையை உருவாக்குங்க. அந்த பாதை சில நேரங்களில் மிக இலகுவான பாதையாக உருவாக்கி கொள்ள முடியும் உங்களோட இலக்கு சரியாக இருந்துச்சுன்னு சொன்னால். ஆனால் உங்களோட இலக்கு உங்களுக்கு தெரியலைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு பரந்துபட்ட போட்டிக்குள்ளால் போய் கடைசியில் போய்க்குள்ள தான் நீங்களே உங்களுக்கு பிடிக்காத ஒரு துறைக்குள்ளே போக வேண்டிய தேவை வருது. இதை பற்றி நாங்கள் கூடுதலாக பேச வேண்டும். யாருக்காவது நேரடி ஆலோசனை வேணும் என்றாலும் என்ன தொடர்பு கொள்ள முடியும். மேலதிகமாக தொடர்ந்து பேசுவோம். நன்றி.